ஆல்ரெடி தமிழ்ல வந்து எக்ஸல் பத்தி நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனல் DPABS சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்போ போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு தகவல் உடனே வரும். ஓகே. அதே மாதிரி வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல சம் இஃப் எஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். The multiple of if condition அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ சின்டாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. சம் இஃப் எஸ் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து சம் ரேஞ்ச் கொடுக்கணும். நீங்கள் வந்து சம் இஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து சம் ரேஞ்சுன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே. எந்த ரேஞ்சை சம் பண்ண போகிறோமோ அந்த ரேஞ்சை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சம் எதை பண்ணுவோம், நம்பர் தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்டர் வேல்யூ எல்லாம் சம் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இதுதான் வந்து சம் ரேஞ்ச் சொல்லி வச்சிருக்கோம். எதுக்காக ஒரு செல் இங்கே விட்டு வச்சிருக்கேன்னா இந்த ஓவரால் செல்லுக்கு வந்து இது வரைக்கும், அதாவது ரோ நம்பர் 10ல இருந்து ரோ நம்பர் 22 வரைக்கும் நேம்டு ரேஞ்சுன்னு சொல்லி தனியாக கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ரேஞ்சை நம்ம தனித்தனியாக என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஆனால் நீங்கள் ரேஞ்ச் என்ட்ரு பண்ணி பழக்கப்பட்டதுனால இந்த ரோ நம்பர் 10ல இருந்து 21 வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. ரோ நம்பர் 10 அதுல இருந்து ரோ நம்பர் 21 வரைக்கும் அப்படின்ற ரேஞ்ச் நம்பரை ரேஞ்ச் ரெஃபரன்ஸை என்ட்ரி பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நேம்டு ரேஞ்சுன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நேம்டு ரேஞ்சுனா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ரோ நம்பர் 10ல இருந்து ரோ நம்பர் 22க்கு ஒரு நேம் தனியா கொடுத்து வச்சிருக்கேன். அந்த நேம் என்ட்ரி பண்ணாலே போதும், நமக்கு ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் என்ட்ரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ரோ நம்பர் 10ல இருந்து ரோ நம்பர் 21 வரைக்கும் தான் சம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஓகே. அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா கிரைட்டீரியா ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ரேஞ்ச் தான். கிரைட்டீரியா ரேஞ்ச் 1, அந்த கிரைட்டீரியா ரேஞ்ச் 1ல என்ன கிரைட்டீரியா 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி கிரைட்டீரியா ரேஞ்ச் 2, அப்புறம் கிரைட்டீரியா 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரேஞ்சில் என்ன கிரைட்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்க்கலாம். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இதுலேயே ரோ நம்பர் 10ல இருந்து 21 வரைக்கும் தான் அப்ளிகபிள் பண்ணணும். ஓகே. ஏன்னா எத்தனை செல் நம்ம செலக்ட் பண்றோமோ, எத்தனை ரோ செலக்ட் பண்றோமோ அத்தனை ரோ கரெக்டாக மேட்ச் ஆகணும். ரோ நம்பர் 10ல இருந்து 21 வரைக்கும் அப்படின்னா ஆச்சுன்னா ஆர்டர், அதாவது ஆர்டர் வேல்யூ. அதே மாதிரி வந்து கிரைட்டீரியா வந்து 10ல இருந்து 21 வரைக்கும் தான் ரோ நம்பர் செலக்ட் பண்ணுவோம். கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்றது வந்து ரீஜன் அப்படின்றதுல இருக்கு. ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் தான் செலக்ட் பண்ண போறோம். இந்த ரேஞ்சில் எது செலக்ட் பண்ண போறோம்னா சவுத் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். கிரைட்டீரியா 1 வந்து சவுத் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பெஸ்ட் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா சவுத் செலக்ட் பண்ணலாம். ஸோ சவுத்தோட ஆர்டர் வேல்யூ மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு வச்சுக்கலாம். இப்படி நார்மலாக எப்படி பண்ணுவீங்க, இந்த ஆர்டர் வேல்யூ போய் நீங்க ஃபில்டர் பண்ண மாட்டீங்க. இதான் சம் ரேஞ்ச் இல்லையா. ஓகே. இந்த இடத்துல போயிட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துல சம் பண்ணி காமிக்கும் போது சம் ஆஃப் டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் சொல்லி இருக்கு இல்லையா, 10 to 16 சொல்லி இருக்கிறத இப்போதைக்கு 21 சொல்லி மாத்திக்கிறேன். ஏன்னா 10 to 21 தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி சப் டோட்டல் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஃபில்டர் பண்ண ஐட்டத்தை மட்டும் டோட்டல் பண்ணி வரும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 to 21 அப்படின்ற ரோ வந்து ஓவரால் வந்து 1,19,248 இருக்கு. ஆனால் 22 வரைக்கும் சேர்த்தீங்கன்னா 1,27,333 இருக்கு. ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்றது ரோ நம்பர் 10ல இருந்து 21 வரைக்கும் தான், விச் இஸ் கமிங் டு டோட்டல் ஆஃப் 1,19,248. ஸோ இந்த கிரீன் கலர் ஏரியா பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் வந்திருக்கு, சம் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இங்கே ரெட் கலர்ல பார்த்தீங்கன்னா N5ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சப் டோட்டல் 9 அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். நீங்க சம் இஃப் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த சம் இஃப்லன்ற ஒரு வீடியோல போட்டிருக்கேன். ஸோ சப் டோட்டல் 9 என்னன்னா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா வரப்போகுது. ஓகே. இப்போ நம்ம ரீஜியன்ல போயிட்டு சவுத் மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாமா. ஓகே. சவுத் மட்டும் ஃபில்டர் பண்ணியாச்சுன்னா சவுத்ல எத்தனை ரோ இருக்கு, 2 ரோ இருக்கு. என்ன ரோ, ரோ நம்பர் 10, ரோ நம்பர் 13. இதுக்கு உண்டான வேல்யூ வந்து 8,845, 8,084. இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி இந்த சப் டோட்டல்ன்ற இடத்துல இந்த ரெட் கலர் ஏரியால வந்திருக்கும், ஃபில்டர் பண்ணது மட்டும்தான். வேற கிரீன் கலர்ல டோட்டல், அதாவது சம் ஆஃப் ரோ நம்பர் 10 to 21 வரைக்கும் டோட்டல் பண்ணி வந்திருக்கு. அதுல ஃபில்டர் பண்ண சவுத்தோட டேட்டா மட்டும் இது. ஏன்னா நம்ம சவுத் மட்டும் தான் ஃபில்டர் பண்ணிருக்கோம். ஓகே. இது வந்து ஒரு வகை. ஓகே. அடுத்தது இப்போ 2 கிரைட்டீரியா வரப்போகுது அப்படின்னு ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா. அதாவது ரீஜியன்ல வந்து ரோ நம்பர் 10ல இருந்து 21 வரைக்கும் ஒரு ரேஞ்ச்.
ஸோ சவுத் அப்படின்றத ஃபில்டர் பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே ஓகே இப்போ இதுல வந்து ரெண்டாவது கிரைட்டீரியா ரேஞ்ச் இந்த இடத்துல பாருங்க, காலம் பில ரெண்டாவது கிரைட்டீரியா ரேஞ்ச் இங்க போட்டிருக்கேன். இதுல போயிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரூட்ஸ் அப்படின்றத மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ சவுத் ரீஜியன்ல ஃப்ரூட்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8,885 rupees மட்டும் தான். ஓகே ஸோ செகண்ட் கிரைட்டீரியா. ஸோ இதே மாதிரி நீங்க எத்தனை கிரைட்டீரியா வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, செகண்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து P10ல இருந்து P21 வரைக்கும். ஓகே ஸோ நம்ம பார்த்தது என்னெல்லாம், சம் ரேஞ்ச் வந்து N10ல இருந்து N21 வரைக்கும். இதுல தான் நமக்கு ரிசல்ட் எல்லாத்துலயும் கிடைக்க போகுது. நீங்க எத்தனை ரேஞ்ச் வேணாலும் பண்ணீங்க, இதுல தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. ஃபில்டர் பண்ணி வரப்போகுது. இதுக்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து E10ல இருந்து E21. அப்புறம் செகண்ட் கிரைட்டீரியா வந்து P10ல இருந்து P21 வரைக்கும். அதே மாதிரி மூணாவது ஒரு கிரைட்டீரியா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, அது வந்து இந்த ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, ஆப்பிள்ஸ், சாக்லேட், கோகோனட் ஆயில் இருக்குல்ல, இது வந்து ப்ராடக்ட் நேம் கேட்டகரி. ஸோ இது வந்து G10ல இருந்து G21 வரைக்கும். ஸோ சிம்பிளா சொல்ல போறோம்னா, நமக்கு ரிசல்ட் வரக்கூடிய காலம் வந்து N அப்படின்ற காலத்துல இருந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க போகுது. Based on these criteria from first criteria from column E, second criteria from column P, third criteria from column G. இதுதான் நமக்கு வரப்போகுது. ஓகே ஸோ சம் இஃப் எஸ்ன்றதை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ் நான் சொன்ன மாதிரி இதுல வந்து ரெண்டு டீடைல் கொடுத்துருக்கேன். சின்டாக்ஸ் முன்னாடி பர்பஸ், என்ன பர்பஸுக்காக சம் இஃப் எஸ் யூஸ் பண்றோம். adds the cells specified by a given set of conditions or criteria. given set of conditions சொல்லி plural இருக்கு. ஓகே ஒரு கண்டிஷன் மட்டும் இல்ல, ரெண்டு கண்டிஷன் பண்ணலாம், மூணு கண்டிஷன் பண்ணலாம், நாலு கண்டிஷன் பண்ணலாம், எத்தனை கண்டிஷன் எல்லாம் நீங்க பண்ணிட்டே போகலாம். ஓகே அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் கண்டிப்பா மேண்டேட்டரி. அதனாலதான் இந்த சின்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கிரைட்டீரியா 1 கண்டிப்பா மேண்டேட்டரின்றலாம் ஸ்கொயர் பிராக்கெட்ல இல்ல. ஆனா கிரைட்டீரியா 2 கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 அப்புறம் கிரைட்டீரியா 2 வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொன்ன மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஆப்ஷனல், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஸ்கொயர் பிராக்கெட்ல இல்லாதெல்லாம் கண்டிப்பா கொடுத்தாலும். சம் ரேஞ்ச் கண்டிப்பா கொடுக்கணும், கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கண்டிப்பா கொடுக்கணும், கிரைட்டீரியா 1 அப்படின்றது கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே ஸோ இப்போ நம்ம டீட்டெயில் இங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 16,169 சொல்லி வந்திருக்கு A13ல. இதுல என்ன ஃபார்முலா என்ட்ரி பண்ணியிருக்கோம்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொன்ன மாதிரி ஃபார்முலா டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஒயிட் கலர்ல வர வச்சிருப்பேன். ஸோ இங்க என்ன என்ட்ரி பண்ணிருக்கோம்னா, சம் இஃப் எஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஷீட் நேம்குள்ள உண்டான டேட்டா. ஓகே அந்த ஷீட் நேம்குள்ள N10 to N21 நமக்கு ஆர்டர் ரேஞ்ச் இருக்கு, இந்த ரேஞ்ச் இல்லையா, N10 to N21 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ட்ரியா இருக்கு. இவ்வளவு தூரம் இருக்கு. ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் ஷீட்லயே E10 to E21. E10 to E21 அது இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் என்ன கண்டிஷன், கிரைட்டீரியா 1 என்னது சவுத். ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 வந்து என்னது இந்த ரேஞ்ச் E10 to E21, இதுல வந்து சவுத். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, முக்கியமா பாருங்க இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றத இங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சம் ரேஞ்சுன்றது இதான் நமக்கு பார்த்தோம் இல்லையா, அவங்க பிக்சரை வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுருங்க. கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்னு வச்சா இந்த ரேஞ்ச் தான். ஓகே இந்த ரேஞ்ச் அப்படியே என்ன இருக்கோ அதை பாருங்க. ஸோ 8,885 சவுத்துக்கு உண்டானது, 5,346 வெஸ்ட்டுக்கு உண்டானது. இப்படி எல்லாம் கரெக்டா எல்லா நம்பரும் மேட்ச் ஆகும். இங்க ரோ நம்பர் 10 to 21 அப்படின்றத காப்பி பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரிதான் ரீஜனுக்கு ரோ நம்பர் 10 to 21 காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இங்க கிரைட்டீரியா 1 வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இல்லையா, சவுத் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து சவுத் அப்படின்றது இதுக்கு உண்டான வேல்யூ 8,085. ரெண்டாவது சவுத் வந்து 8,084, வேற எதுவும் சவுத் இல்லை இல்லையா. ஸோ இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி தான் 16,169 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே அடுத்தது இங்க பாருங்க 8,085. இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கிரைட்டீரியா ரேஞ்ச் கொடுத்து அதுக்கு ரெண்டு கிரைட்டீரியா கொடுக்க போறோம். ஸோ இதுல பாருங்க சம் இஃப் எஸ் டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் நம்ம ஷீட் இந்த ஷீட்ல உள்ளதுதான். N10 to N21 தான் நமக்கு இந்த ரேஞ்சு. இங்க கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாருங்க ரேஞ்ச் இதுல இருக்கு. அடுத்தது நமக்கு கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து 1, ரேஞ்ச் 1 அதோட சவுத்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், கிரைட்டீரியா 1 அப்படின்றது கொடுத்துருக்கிறோம். கிரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்னு சொல்லி அடுத்தது ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுல என்ன கிரைட்டீரியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறோம். ஓகே ஸோ ஃப்ரூட்ஸ்.
ஸோ இதெல்லாம் கரெக்டாக 1 by 1 ஒன்றா மேட்ச் பண்ணும். ஸோ எலிமெண்ட் நம்பர் 1, எலிமெண்ட் நம்பர் 1, எலிமெண்ட் நம்பர் 1. ஸோ எலிமெண்ட் நம்பர் 1 in order value is 8085. Element number 2 in region is south. Element number 2 in product category is fruits. ஸோ இது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்தோன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா சவுத் அப்படின்ற ரீஜனில் ஃப்ரூட்ஸ்ன்ற கேட்டகரிக்கு இது வரணும். அதே மாதிரி எலிமெண்ட் நம்பர் 2 செட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா பாருங்க. சவுத்துன்னு வருதா? வரல. 3 தேர்ட் எலிமெண்ட் செட் வருதா? வரல. 4th எலிமெண்ட் வருதா? சவுத் மட்டும் தான் மேட்ச் ஆகுது. வேற இந்த கிரைட்டீரியா நம்பர் 2 ஃப்ரூட்ஸ்ன்றது மேட்ச் ஆகல. ஏன்னா இங்கே எடிபிள் ஆயில்ஸ் சொல்லியிருக்கு. சவுத்ன்றது பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஸோ இதுல வந்து ஃப்ரூட்ஸ்ன்ற செகண்ட் கிரைட்டீரியா மேட்சா இதுல ஒன்று தான் இருக்கு. ஸோ 8085 தான் இதோட வேல்யூ வந்திருக்கு. ஓகே, அடுத்தது 3 கிரைட்டீரியா எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி போட்டிருக்கோம்னா, இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்ல உங்களுக்கு தெரியும். நார்மலா ஃபார்முலா பார்ல சின்ன லெட்டரா இருக்கு, உங்களுக்கு தெரியலன்றதுனால என்ன பண்ணிருக்கேன், இங்க ஃபார்முலா டெக்ஸ்ட்னு சொல்லி போட்டு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ப்ளூ கலர் ஷேட்ல வந்து ஒயிட் கலர் ஃபாண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் N10 to N21 அப்படின்றது நம்ம ஆர்டர் வேல்யூட ரேஞ்ச். அடுத்தது டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் E10 to E21 என்னதுன்னா ரீஜனோட ரேஞ்ச். இந்த ரீஜனோட கரெக்டா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. அடுத்து டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் P10 to P21 இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் கேட்டகரி ரேஞ்ச். ஓகே, அடுத்தது மூணாவது ஒரு கிரைட்டீரியா ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா G10 to G20 இந்த ரேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்சில் வந்து நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணியிருக்கிறது வெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு. ஓகே, அடுத்து செகண்ட் ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ்ன்ற கிரைட்டீரியா நம்பர் 2. கிரைட்டீரியா ரேஞ்ச் 2ல கிரைட்டீரியா 2 இஸ் ஃப்ரூட்ஸ், நாட் ஸ்வீட்ஸ், நாட் எடிபிள் ஆயில்ஸ். ஓகே, அடுத்தது கிரைட்டீரியா ரேஞ்ச் 3 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா G10 to G21. இங்க போய் பார்த்தோன்னா G10 to G20 இந்த ரேஞ்ச். ஓகே, ஸோ காலம் ஜியில் இருக்கு, அதை தான் காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன் இந்த கலர்ல. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன கொடுக்கணும்னா ஆப்பிள்ஸ் கிரைட்டீரியா 3 வந்து என்னது ஆப்பிள்ஸ். இதுக்கு வந்து ஃபார்முலா இந்த மாதிரி என்டர் பண்ணது இங்க மறுபடியும் இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. இது கரெக்டாக வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றாங்க. ஏன்னா மேலே போய் ஸ்க்ரோல் பண்ணி அப் அண்ட் டவுன் சொல்லி பார்த்துட்டு இருக்கணும்னா இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா N10 to N21 இந்த ரேஞ்ச். ஓகே, அடுத்தது E10 to E21 இந்த ரேஞ்ச் ரீஜியன். அது கிரைட்டீரியா வெஸ்ட், அதுதான் இங்க போட்டிருக்கோம். மூணாவது என்ன அர்த்தம், ரெண்டாவது கிரைட்டீரியா ரேஞ்ச் P10 to P21 விச் இஸ் ப்ராடக்ட் கேட்டகரி. இதுல வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்றது மட்டும்தான் வரும். ஸோ வெஸ்ட் அப்படின்றது மேட்ச் ஆகுது, ஃப்ரூட்ஸ் மேட்சா இருக்குங்க. அடுத்தது மூணாவது கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து G10 to G21 அதுதான் இந்த ரேஞ்ச். அதுக்கு வந்து ஆப்பிள்ஸ் அப்படின்றதான் கிரைட்டீரியா 3 இஸ் ஆப்பிள்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் சொல்லி மேட்ச் ஆகுது. ஸோ வெஸ்ட்ல ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி வெஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய வெஸ்ட் இங்க இருக்கும். ஸோ ரெண்டாவது மேட்ச் ஆகிற இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட், இங்க வேற எங்கேயா வெஸ்ட் கொஞ்சம் வெஸ்ட் இருக்கு, ஆனா வந்து எடிபிள் ஆயில்ஸ் தான் இருக்கு, நமக்கு ஃப்ரூட்ஸ்ன்னு வரல, அதனாலதான் இது விட்டாச்சு. அடுத்து வெஸ்ட் ஃப்ரூட்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் இருக்கு. அடுத்தது வெஸ்ட்ல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த கடைசியா இந்த 2 தான். ஸோ இந்த 2 டேட்டா தான் மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ சம் ரேஞ்ச் அப்படின்றது மேண்டேட்டரி கண்டிப்பா கொடுத்தாகணும். கிரைட்டீரியா 1 ரேஞ்ச் கண்டிப்பா மேண்டேட்டரி கொடுத்தாகணும். ஓகே, அதே மாதிரி கிரைட்டீரியா 1 அப்படின்றது வெஸ்ட் இல்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அது கண்டிப்பா மேண்டேட்டரி கொடுத்தாகணும். ஆனா கிரைட்டீரியா 2 ரேஞ்ச், கிரைட்டீரியா 2, கிரைட்டீரியா ரேஞ்ச் 3, கிரைட்டீரியா 3 இதெல்லாம் மேண்டேட்டரி இல்லை. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு கிரைட்டீரியா ரேஞ்சும் ஒரு கிரைட்டீரியாவும் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ இது கொடுத்தாச்சு. நமக்கு இங்க 3 கிரைட்டீரியா ரேஞ்சும் 3 கிரைட்டீரியாவும் கொடுத்து இங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அதோட அவுட்புட் தான் 13,431 சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றது அப்படின்றத மேனுவலா இங்க போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல இருக்கிறத நான் டெலிட் பண்ணிட்டுமா, டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, டெலிட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்ல நாட் அவைலபிள்னு சொல்லி வருது, அதை டோன்ட் வரி அபவுட் தட், அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு SUMIFS. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் சம் ரேஞ்சுன்றத இங்க பிளாக் லெட்டர்ல காமிக்குது. எங்க இருக்குது அது, டிஎஸ்ஆர் கண்ட்ரோல்ல போயிட்டு சம் ரேஞ்ச் இஸ் திஸ் ஆர்டர் வேல்யூ. ஓகே, அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க வந்துருச்சா டிஎஸ்ஆர் கண்ட்ரோல், அப்புறம் வந்து N10 to N21 வந்துருக்கு, கமா போட்டாச்சு. அடுத்தது நமக்கு அடுத்த கைடன்ஸ் இங்க வரணும் இல்லையா, கைடன்ஸ் எங்க டிஸ்பிளே இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு, எங்கேயுமே நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகலன்றதுனால ஓகே கொஞ்சம் சிரமமா இருக்கும், பாத்துங்க. ரெண்டாவது வந்து
கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்ற கொடுக்கணும். ஓகே, கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அதனாலதான் இங்க டிஸ்பிளே சிரமமா இருக்குன்றனால இங்க போட்டிருக்கணும். ஓகே, பிக்சர்ல போட்டுருங்க. கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 இந்த இடத்துல இருந்து 10th ரோல வந்து 21 ரோ, அதாவது காலம் ஈல ரீஜியன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இதுல வந்து கமா போட்டு இதுல நமக்கு என்ன வேணும், சவுத் அப்படின்றத வேணும். ஓகே, போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சவுத் டபுள் கோட் போட்டு இப்போ நம்ம பேரந்திஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ட்ரி பண்றோம். என்ட்ரி பண்ணியாச்சுன்னா நமக்கு இங்க ஆன்சர் வந்துருச்சு 16,169. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஃபார்முலாக்கு உண்டான ஆன்சர் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உண்டான 8085 டெலிட் பண்ணலாம். இப்போ 2 கிரைட்டீரியா போட போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம், சம் ரேஞ்ச் கொடுத்தோம். கிரைட்டீரியா ரேஞ்ச் 1ன்ற இதை தான் செலக்ட் பண்ணோம். கிரைட்டீரியா 1 வந்து சவுத்னு சொல்லி என்ட்ரி பண்ணோம். அதுதான் இந்த ஃபார்முலால இங்கே இருக்கு, பாத்துங்க அப்படி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ உண்டான டெலிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண கொடுக்க போறோம், சம் ரேஞ்ச் அப்படியே தான் கொடுக்க போறோம், அதே தான் கொடுக்க போறோம். கிரைட்டீரியா ரேஞ்ச் 1, கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அதே தான், கிரைட்டீரியா 1 அதே தான் கொடுக்க போறோம். ஆனா கிரைட்டீரியா ரேஞ்ச் 2வும் கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 என்ன கொடுக்க போறோம், ப்ராடக்ட் கேட்டகரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஓகே, ஸோ பார்க்கலாமா. A39ல ஃபார்முலா என்டர் பண்ண போறோம் பாருங்க. ஈக்குவல் டு SUMIFS. ஓகே, ஓப்பன் பிராக்கெட். ஸோ சம் ரேஞ்ச் அப்படின்ற டீடைல் இப்போ கேக்குது. ஸோ சம் ரேஞ்ச் வந்து எது, சேம் N10 to N21, கமா. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் E10 to E21, கமா. ஸோ கிரைட்டீரியா 1 அதுல உள்ள கிரைட்டீரியா அது சவுத். ஓகே, கமா. அடுத்து என்ன பண்ண போறோம், செகண்ட் கிரைட்டீரியா நம்ம என்டர் பண்ணி இங்க வந்துட்டு பாருங்க. இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்குது. ஓகே, இதை நம்ம ஏற்கனவே பார்க்காம விட்டோம். ஓகே, கிரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்றது ஆப்ஷன் இல்லைன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. எனக்கு வேணும் கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 எங்க இருக்கு, இந்த இடத்துல கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 செலக்ட் பண்ண போறோம். ஸோ இது போட்டு செலக்ட் பண்ணியாச்சு. இதையும் கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 which is P10 to P21, கமா. இதுல என்ன வேணும் நமக்கு, ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு வேணும் இல்லையா, ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ 2 கிரைட்டீரியா என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு 8085 வந்திருக்கு. அதே தான் இங்க பிக்சர்ல ஏற்கனவே பேஸ் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் யூ ஹவ் காட் இட். புரிஞ்சுதுங்களா. ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்கிறோம், சம் ரேஞ்சுன்ற இதை செலக்ட் பண்ணோம், கிரைட்டீரியா ரேஞ்சுன்ற இதை செலக்ட் பண்ணோம், அப்புறம் கிரைட்டீரியா 1 வந்து சவுத் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கிரைட்டீரியா ரேஞ்ச் 2ல கிரைட்டீரியாவோட நம்பர், கிரைட்டீரியா 2 என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ஃப்ரூட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம், அதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ 13,431 3 கிரைட்டீரியா என்டர் பண்ணிருக்கோம். இதை டெலிட் பண்ணிடுறப்போ ஈக்குவல் டு SUMIFS அப்படின்னு சொல்லி ஃபார்முலா என்டர் பண்றேன். டிஎஸ்ஆர் கண்ட்ரோல்ல போயிட்டு சம் ரேஞ்சை செலக்ட் பண்றோம், N10 to N21, கமா. ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 which is E10 to E21, கமா. அதுல உள்ள கிரைட்டீரியா வந்து இப்ப வெஸ்ட் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, வெஸ்ட், கமா. ரெண்டாவது கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து ப்ராடக்ட் கேட்டகரிஸ், இந்த வந்து P10ல இருந்து P21 வரைக்கும், கமா. இதுல வந்து என்ன கிரைட்டீரியா செலக்ட் பண்றோம், ஃப்ரூட்ஸ். ஓகே, கமா போட்டு மூணாவது கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் இங்க இருக்கு இல்லையா, ஸோ G10 to G21 இதுல என்ன பண்ணும், கமா போட்டு இதுல வந்து கிரைட்டீரியா என்ன, ஆப்பிள்ஸ். ஓகே, ஸோ 3 கிரைட்டீரியா என்டர் பண்ணியாச்சு. க்ளோசிங் த பேரந்தசிஸ் அண்ட் என்டர் திஸ். ஸோ 13,431 வந்துருச்சு. அதோட ஃபார்முலா இங்கே என்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு உண்டான டேட்டாவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி வீடியோ ஆன் சம் இஃப் எஸ். ஸோ வித் திஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் தி series for sum. So what are the series for sum? Sum is the separate built-in function. Sum if is the second built-in function in the group of sum. Then sum if yes, multiple criteria, more than one criteria. கொடுத்து எப்படி பண்றதுன்றத பார்த்தாச்சு. ஸோ இந்த 3 சேர்த்து தான் வந்து sum அப்படின்ற குரூப்ல உண்டான functions. Thank you very much for watching this video. If you have not subscribed to my channel DPAB, அதை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள்ல போயிட்டு ஜிமெயில் ஐடி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. எப்படி ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்றத தனியா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பாருங்க. ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணுங்க. உங்க ஜிமெயில் ஐடியை கொடுத்தாதான் வந்து நீங்க சைன்இன் யூடியூப்ல பண்ண முடியும். யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ இல்ல மற்ற வீடியோ யாராவது ஃப்ரெண்ட்ஸோட ஆல் ஓவர் வேர்ல்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் போய் அந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது அவங்களுக்கு ஹாப்பியானதா இருக்கும். அடுத்தவங்களை ஹாப்பி படுத்துறது நம்மளோட ஒரு நல்ல கடமை இல்லையா, நமக்கும் ஹாப்பினஸ் வரும்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், கமெண்ட் எழுதலாம், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். எதுக்காக பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னா இதே மாதிரி நிறைய வீடியோ, இதுக்கப்புறம் நிறைய வீடியோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரபாகர்ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு டிபிஏபின்ற சேனல்ல, ஃபர்தர் வீடியோ வந்தால் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நான் போட வீடியோ வந்து எல்லா டைப்பான வீடியோவும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை.